வணக்கம் மாணவர்களே, ஜேமிலிருந்து உங்கள் தரன். எங்களோட வரலாறு அடுத்த ஜெனரேஷன் அவர்களுக்கு கட்டாயம் கடத்தப்பட வேணும். அது எப்படி கடத்தப்பட வேணும்னா நேர்மையாக உண்மையாக கடத்தப்பட வேணும். ஆனால் சில பேர் அவர்களோட இந்த யூடியூப் தலைப்புக்காண்டி அவங்களோட அறகுறைங்கிற போராட்டத்தின் பற்றியான புரிதலின் அடிப்படையில் அவர்கள் தலைப்பை விற்கிறபடியாலும் அல்லது இந்திய உளவுத்துறையானது திணிச்சு பல விடயங்களை செய்கிற போதும் நாங்கள் அதை சார்ந்து பயணிக்கிற எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. அவர்களைத்தான் எங்களால் காப்பிட முடியல. ஆனால் அவர்களோட தியாகங்களை உண்மைகளை அப்போ நாங்கள் தனித்து நின்றாலும் ஆணித்தனமாக உண்மையை கதைக்கிறதுக்கு தயங்காமல் நாங்கள் உண்மையில பதிவு செய்யணும். இதில் எங்களோட வரலாறு எதை பற்றி நாங்கள் கதைக்க வர போகிறேன்னு உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இப்போ அண்மையில் ஒரு கட்சி தலைவர் எங்களோட தேசிய கீதத்தை மாற்றி இருக்கிறார். ஏறுது பேர் அதை ஒரு சினிமா பாடல், இந்தியாவில் 86ஆம் ஆண்டு ஒரு சினிமா பாடலோட இதண்டு அதை எங்களோட தேசிய கீதமாக மாற்றி முயற்சியில் ஈடுபடினோம். அது இந்தியா உளவுத்துறை இது முதல் தடவையாக அப்படி செய்தென்றால் நிச்சயமாக இல்லை. இது நீங்கள் இந்த குறிப்பாக கேப்டன் மில்லர் படத்தை பாருங்கள். அந்த படத்தை பாருங்கள், அந்த தலைப்பை பாருங்கள். அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க என்றால் எங்களுடைய கேப்டன் மில்லர் என்ற கதை வருமா, வரலாறு வருமா, அல்லது தனுஷ் நடித்த இந்த படத்தின் வரலாறு வருமான்னு அறிவு சார்ந்த மக்களாக நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்படித்தான் நாங்கள் மாவீர தினம் என்று அடித்தாலும் எங்களை போராட்டத்தை பற்றி நாங்கள் தேடினாலும் இந்த இது எல்லா சோசியல் மீடியாலையும் அதுக்கு எங்களை பற்றி கதைக்கிறதுக்கே தடை எல்லாத்தையும் அழிக்கிறார்கள். எல்லா டாக்குமெண்டேஷனையும் அழிக்கிற வேலையை இந்த ஃபேஸ்புக்கில் இதில் இருந்து நாங்கள் போராட்டத்தை பற்றி வெளிப்படையாக கதைக்க இயலாது. ஆனால் இந்தியாவிலிருந்து கட்சி நடத்துவர்களோ இவர்கள் செய்யும் போது அதுக்கு தடை இல்லை. அப்போது படம் எடுக்கப்படும் போதும் அதுகளுக்கு தடை இல்லாதபடியால் அந்த படங்களும் அவர்களோட பேச்சுகளும் தான் முன்னுக்கு இருக்கும். எங்களோட வரலாறு எங்கேயோ பின்னுக்கு போய் நீங்கள் தேட வேண்டி இருக்கும். இந்த மக்கள் இலவான இதைத்தான் தேடுவார்கள். இன்றைக்கு இலவில் கூகுளில் சர்ச் பண்ண எது முன்னுக்கு இருக்கோ அதுதான் வரலாறை வருங்காலத்தில் மாற்றப்பட போகுது. அதுக்காண்டித்தான் நாங்கள் இவர்களுக்கான ஒரு வேண்டுகோளை விடுகிறோம். நீங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்த நாங்கள் காணொலி போடும்போது அவர் அண்ணனை ஏற்றிருக்கிற ஆட்கள் கோவப்படுவார்கள். ஏன் கோவப்படுவார்கள் என்றால் நாங்கள் அவற்றை பொய்களை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். ஆனால் அவர்கள் நேர்மையான உண்மையானவர்களாக இருந்தால், உண்மையாங்கிற மக்களையும் மண்ணை நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் நான் முதலாவதாக அவர்கள அண்ணிட்ட போய் அண்ணா நீங்கள் பொய்களை கதைக்கக்கூடாது, நீங்கள் உண்மையாக கதையுங்கள், இப்படி பொய்களை தவிருங்கள் என்று அவருக்கு அட்வைஸ் சொல்வார்கள். ஆனால் மாறாக இவர்கள் என் மீது இப்படி கதைக்கிறார்கள் மீது கோவப்படுறது அவர்களுக்கே தெரியவில்லையா இது அவர்கள் செய்கிற பிள்ளை என்று அவர்கள் செய்கிற தவறு என்று அவர்கள் புரிஞ்சுதான் செய்கிறார்களா? அப்படியே எங்களோட காணொலி அவர்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் தட்டிட்டு போங்கள். நீங்கள் இதை இதை உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தட்டிட்டு போங்கள், அல்லது உங்களோட அண்ணன்ட்ட போய் சொல்லுங்கள். எப்படி உங்களோட அண்ணனை நாங்கள் கதைக்கும் உண்மை அதுவும் நாங்கள் பொய்யா கதைக்கிறோம் உண்மையெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு வலிக்குதோ அப்படித்தான் எங்களோட போராட்டத்தையும் எங்களோட மக்களையும் எங்களோட தேச தலைவரையும் எங்களோட அண்ணன் எங்களோட அப்பா எங்களோட தேச தலைவர் அவர் மீது நீங்கள் அவர் மீதும் போராளிகள் மாவீரர்கள் மீதும் நீங்கள் பொய்களை விதைக்கும் போதும் எங்களுக்கு இங்கே வலிக்குது. உங்களுக்கு உங்களோட அண்ணனை ஒரு பொய்யை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எப்படி துடிக்கிறீங்களோ நாங்கள் உண்மையை எங்களோட போராட்ட நேர்மையை ஒழுக்கத்தை உண்மையை இதன்றதுக்கு நாங்கள் போராட வேண்டி இருக்குது. நாங்கள் உங்கள் மீது விமர்சனங்களை வைக்கவில்லை. நீங்கள் எங்கள் மீது அள்ளி வீசுகிற விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் அளிக்கிறோம். நேர்மையாகவும் உண்மையாகவும் பதில் அளிக்கிறோம். இப்போ எதை பற்றி நாங்கள் கதைக்கிறோம்னு ஒரு பாருங்கள். இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார். வருது வாழ்வை சுமையின நினைத்து தாயின் கனவை நீ மிதிக்கலாமாடாங்கிறது. யுத்தங்கள் வரட்டும்டா, ரத்தம் சிந்தட்டும்டா, பாதை மாறலாமாட. ஓகே, நீங்கள் நெட்டில் இந்த இது வைரலாக இருக்குது. இது எவ்வளோ பொய்யான வரலாறு விதைக்கப்படுது நீங்கள் தான் மக்களை நீங்கள் தான் புரிஞ்சு கொள்ளணும். ஏன் இப்படி எங்களோட வரலாறுகள் மாற்றப்பட இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதில் உங்களோட வடிவாக சொல்கிறேன். எங்களோட இதில் நீங்கள் கேட்பீங்கள் சினிமா பாடல் எங்களோட போராட்ட வரலாறுல பாடப்படலையா என்றால் 86 ஆரம்ப கட்டத்தில் இந்தியாவில் பயிற்சி நடக்கும்போது
நிச்சயமா வந்து போராளிகள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் எழுச்சி புரட்சி கீதங்களை வந்து புரட்சி பாடல்களை வந்து பாடியிருக்கிறார்கள். ஆனால் பேருந்து திலீபன் என்ற இதில் வந்து அதில் வந்து எங்களுக்குள்ளேயே வந்து பாடல் உருவாகும் போது வந்து அந்த அவர்கள புனிதர்கள இதுகளை வந்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது வந்து 1989 ஆண்டு தேசிய மாவீர தின இதில் வந்து முடிவெடுக்கிறார். எங்களோட புனிதர்கள இதுகளை வந்து காப்பாற்றுறதுக்காண்டியும் காதல் சினிமா பாடலில் வந்து கூடுதலாக காதல் இருக்கு. அந்த காதல் அதில் பற்றி அந்த அதுகளிலிருந்து வழி தவறி போகாமல் வந்து எங்களோட புனிதர்களையும் எங்களாலையும் உருவாக்க முடியும் என்ற ரீதியில் வந்து சினிமா பாடல்களுக்கு வந்து தடை விதிக்கிறார். சினிமா பாடலுக்கு முற்றிலும் தடை விதிக்கிறார். அதில் வந்து எங்களோட புனிதர்களை வந்து நாங்கள் எங்களை நெஞ்சில் ஏந்தி போகணும், எங்களோட இந்த காதல் என்ற இதுகளுக்குள்ளே வந்து நாங்கள் போகாமல் வந்து எங்களோட போராட்டம் எங்களோட மக்கள் என்ற சிந்தனையை நாங்கள் வாழணும் என்றதுக்காண்டி அந்த ரீதியில் எங்களோட தேசிய தலைவர் பயணிக்கிறார். அப்போ வந்து எங்கள்கிட்டயே வந்து பாடல்கள் உருவாகுது. திரிவன என்ற இதில் இருந்து பல பாடல்கள் வந்து உருவாகுது. அதில் வந்து தேனிசை செல்லப்பா அவர்களும் வாணியேராம் அம்மா அவர்களும் வந்து பல பாடல்களை வந்து எங்களுக்கு உருவாக்கி தெரியணும், பாடி தெரியணும். அப்படி வந்து பல பாடல்கள் எங்கள் மத்தியிலே வரும்போது வந்து எங்களுக்கு இந்த சினிமா பாடலை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், இந்த பாடலும் வந்து 86ஆம் ஆண்டு வந்தது. நாங்கள் அப்போது வந்து அந்த ஒரு வருஷம் கழித்து திரிவனின் இதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து இவர்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நாங்கள் கடும் போராட்டத்தில் இருக்கிறோம். அப்போ வந்து எங்களுக்கு இதுகளை இதன்றதுக்கு நேரம் எங்களுக்கு இல்லை. ஆனால் இவர்களுக்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். 89ஆவது மாவீர தின உரையில தான் தேசிய இந்த இதுக்கு தடை விதிச்சு இந்த பாடல். அதுக்கு பிறகு வந்து சினிமா பாடல் வந்து எங்களோட போராட்டத்தில் வந்து போராளிகள் பாடுறதுக்கு தடை. அப்போ நீங்கள் கேட்பீங்களா, அப்போ சினிமா படம் வந்து அது வந்து மக்களுக்கு வந்து சினிமா படம் வந்து பேச்சுவார்த்தை காலத்தில் வந்து பார்க்க வந்து அனுமதிக்கப்பட்டது. ஆனால் போராளிகளுக்கு வந்து சினிமா படங்களோ பாடல்களோ வந்து கேட்க தடை. அதுக்கு வந்து முக்கிய உதாரணமாக வந்து நீங்கள் லோரன்ஸ் அண்ணா வந்து விடுதலை புலிகளின் இந்த தமிழில் பாடகர் அந்த அறிவிப்பாளராக இருந்தவர் லோரன்ஸ் அண்ணா. அவர் வந்து இப்போ வந்து யாழ்ப்பாணத்தினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நம்பாட்டி நீங்கள் அவர்கிட்ட வந்து கேட்டு பாருங்கள் எது உண்மையாண்டு. நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம், எங்களோட போராட்டத்தில் வந்து சினிமா பாடல்களோ படங்களோ வந்து போராளிகளுக்கு பார்க்க வந்து தடை. ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அது இந்தியாவில் வந்து அதை செய்திருக்கிறார். ஆனால் தேசியரால் வந்து 89ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து சினிமா பாடல்கள் பார்க்கவோ படங்கள் பார்க்கவோ தடை கேட்கவும் பார்க்கவும் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் எங்களோட வரலாற்றை வந்து மாற்ற நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து நான் உதாரணமாக சொல்லிட்டேன். இந்த இதுகளில் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது வந்து கேப்டன் மில்லர் என்று போட்டிங்கள் என்றால் இனி வந்து கேப்டன் மில்லர் படம் தான் முன்னுக்கு இருக்க போகுது. அந்த கேப்டன் மில்லர் என்ற இது வந்து பின்னுக்கு போக போகுது. அப்படி ஒவ்வொரு வரலாறு மேதக 2 படத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அது வந்து எப்படி அந்த போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்து உங்களால் உணர முடியும். அந்த படம் 2ஆம் தரம் வந்து உயிரப்ப நாளில் வந்து போட வந்து மக்களின் எதிர்ப்பு காரணமாக வந்து அந்த படம் வந்து போட விடப்படவில்லை. இப்படி வந்து நாங்கள் பல இதை வந்து இந்திய உளவுத்துறை வந்து ஏன் இந்த வேலையை செய்தன்றதை வந்து உங்களுக்கு விளக்கலாம். இதில் வந்து மக்களாகிய நீங்கள் நான் இப்படியான இதுகளை வந்து அவதானமாக இருந்து இதுகளை வந்து இப்படியான இதுகள் நடக்காமல் வந்து தடுக்க வேணும் என்றதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒருத்தரையும் வந்து விமர்சிக்கல. எங்களோட போராட்டத்தின் மீது வந்து விமர்சனங்கள் வரும்போது விமர்சனங்களை வந்து நாங்கள் எதிர்கொள்கிறோம். நாங்கள் டிஃபென்ஸில் இருக்கிறோம். நாங்கள் அட்டாக் பண்ணல, டிஃபென்ஸில் இருந்து எங்கள் மீது வந்து வர்ற எங்களோட வரலாற்று மாற்ற விடயங்களை வந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். அதை வந்து உண்மைகளை வந்து நாங்கள் வந்து வெளிப்படுத்த எங்களுக்கு வந்து சோசா வந்து உண்மையான போராளிகள் பின்னுக்கு இருக்கிறபடியால் நாங்கள் வந்து உண்மையை வந்து தைரியமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து இதன்றோம். இப்போ நீங்கள் கணக்கு அமைப்புகள் இருக்குது, ஏன் அவர்கள் இதுகளை வந்து தட்டி கேட்கிறேன் என்றால் அந்த கேள்வி எங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கு அதே இருக்கிற கேள்விதான் எங்களுக்கும் இருக்குது. சிந்திக்க தெரிஞ்சவர்களுக்கு அது புரியுமா நினைக்கிறேன், ஏன் அவர்கள் தட்டி கேட்கிறேன். இதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பிய விடயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்கள். அத்துடன் வந்து எங்களோட சேனலில் வந்து 5000 பேர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கணும் டிக்டாக்ல. அவர்களுக்கும் நன்றிகள். உண்மைகள் வந்து பொயில் வந்து இலவுல பெறவும், உண்மைகள் வந்து மெதுவாத்தான் பெறவும். ஆனால் உண்மைக்குத்தான் ஆயுள் காலம் கூட. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.